அடுத்து நம்ம பேப்பர் கட்டிங் போட்டோம் இல்லையா, அதை இந்த மூலையில் கிராஸாக வர மணிக்கு நம்ம இந்த பேப்பர் கட்டிங்கை அப்படியே போட்டு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதை எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்படி தான் பேப்பர் கட்டிங் போட்டு கிராஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம். இதை இப்படி கிராஸாக போட்டு கட் பண்ணிங்கன்னா கிராஸ் கட்டிங்கு, இதே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அது எப்படின்னு இருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அரைக்காத்து போடுறதெல்லாம் கரெக்டாக அரைக்காத்து போட்டுடலாம். அரைக்காத்து போடுறதெல்லாம் கரெக்டாக அரைக்காத்து போட்டுட்டு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது கிராஸாக போட்டிருக்கோம், இது கிராஸ் கட்டிங். இதே இது உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் வேணுன்னா இப்படி கிராஸாக போடுறது இப்படி நேராக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா அது ஸ்ட்ரைட் கட்டிங். ஓகேங்களா, இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கிட்டாலும் நமக்கு கட்டிங் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். இன்னும் மிச்ச இடத்துல நான் ஸ்லீவுக்குரிய பஃப்புக்கு பட்டியெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கட் பண்ணி